ராஜேஸ்வரனை அப்படி ஒரு நிலைமையில் அவனால் யோசிக்க கூட முடியவில்லை. ஏனென்றால் அவனுடைய தாத்தா வயதாகி இருந்தாலும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தவர். கொஞ்ச நாள் முன்பு கூட அவருடன் சண்டை போடும் அளவிற்கு வலிமையுடன் தன்னை பராமரித்து வந்தவர். அவனுடைய கணிப்புப்படி இன்னும் குறைந்தபட்சம் 20 வருடங்களாவது அவர் உயிர் வாழ வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இப்போது ஆனந்த் என்ன சொல்கிறார் என்பதை அவனால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருக்கு உடம்பு சரியில்லையா? ஹரிஷ் பதட்டத்துடன் கேட்டான். அவனுடைய சிறு வயதில் தாத்தா அவனை நன்றாகவே பார்த்து கொண்டார். இடையில் ஆனந்த் மற்றும் அவரின் குடும்பத்தை பேச்சை கேட்டுக்கொண்டுதான் அவனை வெறுக்க ஆரம்பித்தார். எப்படி இருந்தாலும் ஹரிஷுக்கு அவனுடைய தாத்தாவின் மேல் ஒரு ஸ்பெஷல் கேர் இருக்கத்தான் செய்தது. இதை பற்றி ஃபோனில் டீட்டெயிலாக பேச முடியாது. உனக்கு உண்மையிலேயே தாத்தா மேலே கொஞ்சம் அக்கறை மிச்சம் இருந்தா உடனே கிளம்பி நியூயார்க்குக்கு வா, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு என்று அந்த ஹாஸ்பிட்டலின் பெயரை சொன்ன ஆனந்த் பட்டென்று ஃபோனை கட் செய்தார். அதன் பிறகு சிறிது நேரம் சிலை போல நின்ற ஹரிஷ் மீண்டும் சுயநினைவுக்கு வந்து தலையை குலுக்கிக் கொண்டான். அதே நேரத்தில் அந்த வீட்டின் மாடியில் உட்கார்ந்திருந்த பூஜாவும் அவளுடைய மற்ற தோழிகளும் ஹரிஷின் அழைப்புக்காக நகத்தை கடித்து கொண்டு காத்திருந்தனர். பூஜா, ஹரிஷால் அந்த ரிப்பேர் தயாரிக்க முடியும்னு நீ நம்புறியா என்று மீண்டும் ஒரு பெண் முதலில் இருந்து தொடங்க இந்த முறை பூஜாவே லேசாக எரிச்சல் அடைந்தாள். உண்மை சொல்லணும்னா காலேஜில் நிறைய பேர் அவனை ஒரு லூசர் மாதிரி ட்ரீட் பண்ணுறது ஏன்னு எனக்கு தெரியல. அவன் அடிக்கடி நாம் எதிர்பார்க்காத எதையாவது ஒன்று செஞ்சு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துவான். அப்புறம் அவன் பார்க்க சிம்பிளாக தெரிஞ்சாலும் அவன் நிச்சயம் பணம் இல்லாதவன் இல்லை. அவனுக்கு பின்னாடி நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குன்னு என் உள் மனசு அடித்து சொல்லுது என்று பூஜா கூற அவளுடைய தோழிகள் அனைவரும் என்ன சொல்வதென்று தெரியாமல் அவளை பார்த்தனர். என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு? அவன் இன்னும் அந்த டேப்லெட்டை தயாரிக்கிறான். பூஜா, எனக்கு என்னமோ அவனால் அதை செய்ய முடியாததுனால நம்ம முகத்தில் முழிக்க சங்கடப்பட்டுக்கிட்டு சொல்லாமல் கொல்லாமல் ஓடிட்டான்னு தோணுது என்று அவளுடைய ஃப்ரெண்ட் சொல்ல பூஜாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஹரிஷ் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு நான் இப்போவே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் என்றவள் வேகமாக படிகளில் இறங்கி கீழே வர அங்கு நிஜமாகவே ஹரிஷ் இல்லை. நான் தான் சொன்னேன்ல என்று வந்ததிலிருந்து ஹரிஷ் மீது நம்பிக்கையே இல்லாமல் பேசிய பெண் திரும்பவும் ஆரம்பிக்க அதற்குள் டேபிளின் மீது இருந்த ஒரு சிறிய பாட்டில் பூஜாவின் கண்ணில் பட்டது. வேகமாக சென்று அதை எடுத்தவள் அதற்கு கீழிருந்த பேப்பரை பார்த்தாள். ஹாய் பூஜா, நான் சொன்ன மாதிரியே ரிப்பேர் பில்லை தயாரிச்சிட்டேன். உன் ஃப்ரெண்டை இதை எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக எடுத்துக்க சொல்லுங்கள். எனக்கு இப்போ ஒரு எமர்ஜென்சி வேலை வந்துட்டதுனால நான் உடனே போக வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த மெடிசனுக்கு பதிலாக நான் கேட்டதை நீ நிறைவேற்றி வைக்கணும் என்று அதில் எழுதப்பட்டிருக்க பூஜாவின் முகத்தில் ஒரு வித்தியாசமான ரியாக்ஷன் தோன்றியது. எல்லாம் ஓகே, ஆனால் ஏன் அந்த ஹரிஷ் அவ்வளோ அவசரமாக சொல்லாமல் கூட போனா? யோசித்தபடி பூஜா நின்று கொண்டிருக்க அவளுடைய தோழிகள் அந்த பேப்பரை பிடுங்கி படிக்கத் தொடங்கினார்கள். அதே நிமிடத்தில் காரை புயல் வேகத்தில் செலுத்தி தன்னுடைய ஃப்ளாட்டை அடைந்திருந்த ஹரிஷ் சந்தனாவிடம் தன்னுடைய தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாததால் சொந்த ஊருக்கு கிளம்ப வேண்டும் என்றான். உடன் வருகிறேன் என்றவளை வேண்டாம் என்று மறுத்தவன் அங்கு நிலைமையை பார்த்துவிட்டு ஃபோன் செய்வதாக கூறினான். அவன் சொந்த ஊர் என்று அவனுடைய கிராமத்தை சொல்கிறான் என சந்தனா நினைத்திருக்க ஹரிஷோ தனக்கிருக்கும் தொடர்புகளை பயன்படுத்தி அடுத்த அரை மணி நேரத்தில் நியூயார்க் கிளம்பும் ஃப்ளைட்டில் இடம் பிடித்திருந்தான். அடுத்த நாள் நியூயார்க் போய் சேர்ந்தவன் நேராக சித்தப்பா சொன்ன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். அந்த ஹாஸ்பிட்டல் மொத்தமும் ராஜேஸ்வரன் ஃபேமிலி மெம்பர்ஸால் நிறைந்திருக்க அவரை பார்க்க நிறைய பிஸ்னஸ்மேன்களும் விஐபிகளும் வந்து போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருக்கு எப்படி திடீரென்று உடம்பு சரியில்லாமல் போனதென்பது அவர்கள் எல்லோருக்குமே குழப்பமாகத்தான் இருந்தது. ராஜேஸ்வரன் போன்ற ஒருவரால் நிச்சயம் எத்தனையோ விதமான நோய்களை எதிர்த்து போராட முடியும். ஆனால் இப்போது அவருடைய உடம்பில் விஷம் கலந்திருந்தது. ஒரே டோஸில் இல்லாமல் ரொம்ப நாட்களாகவே அவருடைய உடம்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷம் கலந்திருக்கலாம் என்று அங்கிருந்த டாக்டர்களின் ரிப்போர்ட் கூறியது. அவருடைய உடம்பில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் அதிகரித்து கொண்டே வந்ததில் நாளாக நாளாக அவர் சோர்வாக உணர்ந்தார். ஆனால் மனதில் உள்ள கவலையால் தான் அப்படி ஆகிறது என்று நினைத்த அவர் முறையான மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு கட்டத்தில் அவர் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி விழுந்தபோதுதான் இந்த விஷயமே ஆனந்திற்கு தெரிய வந்தது. ராஜேஸ்வரனின் பிரச்சனை குறித்த செய்தியை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று ஆனந்த் முடிவு செய்தார். ஏனென்றால் ராஜேஸ்வரன் போன்ற ஒருவர் விஷம் குடித்து விட்டார் என்ற செய்தி வெளியில் பரவினால் அது எல்லா வகையிலும் அவர்களுடைய ஃபேமிலி மற்றும் பிஸ்னஸ் இரண்டையும் பாதிக்கும். அதனால்தான் ராஜேஸ்வரனுக்கு என்ன பிரச்சனை என்பதை இன்னும் ரகசியமாகவே வைத்திருந்தார் ஆனந்த். ராஜேஸ்வரன் ஹாஸ்பிட்டல் பெட்டில் சோர்ந்து போய் படுத்திருந்தார். அவரது தோல் வெளிரி போய் ஒரு மெலிதான ஊதா நிறத்தில் காட்சியளித்தது.
ராஜேஸ்வரன் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் எல்லோரும் அவருடைய பெட்டை சுற்றி கவலையுடன் அமர்ந்திருந்தார்கள். ராஜேஸ்வரன் மட்டும் இல்லை என்றால் அவர்கள் எதுவுமே இல்லை. அந்த மொத்த குடும்பத்தின் முதுகெலும்பாக ராஜேஸ்வரன் தான் இருந்தார். ஆனந்த் பெட்டின் அருகில் வர அப்போது கண்முழித்த ராஜேஸ்வரன், ஆனந்த், நீ ஹரிஷை வர சொன்னியா? அவன் என்ன சொன்னா என்று பலவீனமான குரலில் கேட்டார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நான் அவங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். என்னோட கெஸ்ஸிங் சரியாக இருந்தால் அவன் இந்நேரம் நியூயார்க்கு கிளம்பியிருப்பான். சொன்ன ஆனந்தின் மனதில் லேசான ஒரு நெருடல் இருந்தது. ராஜேஸ்வரனுக்காக அவன் வந்து விடுவான் என்று உறுதியாக கூறினாலும் ஹரிஷ் பேசிய விதம் அவருக்குள் கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. நல்லது. ராஜேஸ்வரன் மெதுவாக தலையை ஆட்டினார். ஹரிஷ் என்னதான் தவறு செய்திருந்தாலும் அவன் இன்னமும் அவருடைய பேரனாகத்தான் இருந்தான். இறப்பதற்கு முன்பு அவனை ஒரு முறை பார்க்க விரும்பிய அவர் ஆனந்திடம் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தினார். தன் அப்பாவின் கடைசி ஆசை என்பதை உணர்ந்த ஆனந்த் அதன் பிறகுதான் ஹரிஷிடம் விஷயத்தை கூறினார். எனக்கு புரியல மாமா, ஹரிஷ் எதுக்காக நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க? அகிலா கோபத்துடன் கேட்டாள். ஜன்னலுக்கு பக்கத்தில் நின்றிருந்த மனோகருக்கும் கிஷனுக்கும் கூட அதே கேள்வி இருந்தது. தாத்தா எதுக்காக இவ்வளோ ஆர்வமாக ஹரிஷை பார்க்கணுன்னு கேட்குறாரு? ஒருவேளை உயில் எதுவும் எழுத போகிறாரா என்று யோசித்தான் கிஷன். என்ன பேசிகிட்டு இருக்கா அகிலா? அப்பா அவரோட பேரனை கடைசியாக ஒரு தடவை பார்க்க விரும்புனா அதை தடுக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனந்த் கடுமையான குரலில் அகிலாவிடம் கூறினார். ராஜேஸ்வரனின் உடல்நிலை சரியில்லாமல் போனதை பற்றி ஆனந்திற்கு சில சந்தேகங்கள் இருந்தது. ஆனால் அதை கன்ஃபார்ம் செய்வதற்கு அவரிடம் எந்த ஆதாரமும் இல்லாததால் அவருக்கு எதுவுமே தெரியாதது போல நடந்து கொண்டார். பரபரப்பாக ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்த ஹரிஷ் நிறைய பேரின் கவனத்தை ஈர்த்தான். ஆனால் யாருக்கும் பதில் சொல்லும் நிலைமையில் அவன் இல்லை. ரிசப்ஷனில் நின்று அவனுடைய தாத்தா எந்த ரூமில் இருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டவன் லிஃப்டிற்கு கூட காத்திருக்காமல் அதே வேகத்தோடு படிக்கட்டுகளில் ஏறி வந்தான். வராண்டாவில் காத்திருந்த சிலர் ஹரிஷை அடையாளம் தெரிந்து தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டார்கள். பல வருடங்களாக அவனது குடும்பத்தில் நடந்த எல்லா விஷயங்களும் சில நிமிடங்களில் அங்கு தீவிரமாக அலசப்பட்டது. ஹரிஷ் ஏன் குடும்பத்திலிருந்து அனுப்பப்பட்டான், இப்போது அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பற்றியெல்லாம் சில பல வதந்திகள் சுட சுட பரவியது. உண்மைகளை விட பொய்களை அந்த மக்கள் அதிகமாக நம்பினார்கள். என்ன, ஹரிஷ் அதுக்குள்ள வந்துட்டானா? அவனுடைய தாத்தா இருக்கும் ரூமிற்கு முன்னால் காத்திருந்த சில சொந்தக்காரர்கள் நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கேட்டனர். நிஜமாவே இவனுக்கு சூடு சோரணம் எதுவுமே இல்லையா? ஒருவன் தொடங்கி வைக்க, உடனே இங்கிருந்து வெளியே போ என்று இன்னொருவன் கத்தினான். அவர்களின் பலர் ஹரிஷை வரவேற்க தயாராக இல்லை. எப்படியாவது அவனை அவமானப்படுத்தி வெளியேற்றிவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அதற்கெல்லாம் அசராத ஹரிஷ், இங்கே பாரு, உன்னோட ஆனந்த் மாமா ஃபோன் பண்ணி சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்புறம் நான் தாத்தாவை தான் பார்க்க வந்திருக்கேன், ஒன்றை கிடையாது என்று அலட்சியமாக கூறிய ஹரிஷ் ஒரு தூசியைப் போல அவர்களை தட்டிவிட்டு தாத்தாவின் ரூமுக்குள் நுழைந்தான். அங்கிருந்த அனைவரின் பார்வையும் ஹரிஷின் பக்கம் திரும்பியது. உன்னை யார் இங்கே வெத்தலை பார்க்க வச்சு வரவேற்கல ஹரிஷ்? நீ பேசாமல் சென்னைக்கே திரும்பி போயிடு. உன்னோட ஒய்ஃப் உனக்காக அங்கே காத்துக்கிட்டு இருப்பா. எடுத்தவுடன் அகிலா அவனை உள்ளே வரக்கூட விடாமல் வெளியேற்ற முயற்சித்தாள். என் அம்மா சொல்கிறது சரிதான், இப்போவே இங்கிருந்து வெளிப்போ ஹரிஷ். தாத்தா கண்டிப்பாக உன்னை பார்க்க விரும்ப மாட்டார். தன் பங்குக்கு கிஷனும் அவன் மீது வெறுப்பை காண்பிக்க ஹரிஷ் ஒரு கரப்பான் பூச்சியை பார்ப்பது போல் அவனை பார்த்தான். ஹரிஷ் அங்கே வருவதில் கிஷனுக்கு சுத்தமாக விருப்பமில்லை. என்னதான் இப்போது கோபமாக இருந்தாலும் முன்பொரு காலத்தில் ஹரிஷ் தான் அவருக்கு செல்ல பேரன். அதை அவர் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாவிட்டாலும் அவருடைய செயல்களில் தெரியும். இப்போது ஹரிஷ் மீண்டும் வீட்டிற்குள் வருவதால் அவர்களுடைய முக்கியமான பிஸ்னஸ் எல்லாம் அவனுடைய கைக்கு போய்விடுமோ என்று பயந்தான் கிஷன். நீங்கள் 2 பேரும் எதுக்காக இப்படி கத்துறீங்க? ஹரிஷன் நான் தான் இங்கே வர சொன்னேன். ஃபர்ஸ்ட் அவன் உள்ள வரத்துக்கு வெளியே விடுங்க, கோபமாக கூறிய ஆனந்த் முகத்தில் கவலையுடன் ஹரிஷின் பக்கத்தில் சென்றார். ஆனந்த், உங்களுக்கு என்ன லூஸா பிடிச்சிருக்கு? அவரோட எந்த உறவு வேண்டான்னு தானே மொத்தமாக கட் பண்ணி வெளியே அனுப்பணும். இப்போ என்ன புதுசாக சொந்தம் கொண்டாடிட்டு வந்திருக்கான் என்று அகிலா ஆவேசத்துடன் கத்த. இப்போ நீ தான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் ஹரிஷ் இந்த ராஜேஸ்வரன் குடும்பத்தை சேர்ந்தவன். கடைசியாக ஒரு தடவை அவனோட தாத்தாவை பார்க்கறதுக்கு அவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. உறுதியான குரலில் சொன்ன ஆனந்தை வினோதமாக பார்த்தான் ஹரிஷ். அவர் பேசுவதை அவனால் நம்பவே முடியவில்லை. ஹரிஷை அந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்பதற்காக சதி வேலைகளில் ஈடுபட்ட மெயின் அக்யூஸ்டே அவர்தான். ஆனால் அவரே இன்று ஹரிஷுக்கு ஆதரவாக பேசவும் அதை நம்புவதா வேண்டாமா என்று ஹரிஷுக்கே குழப்பமாக இருந்தது. ஹரிஷ், இன்னும் அப்பா எழுந்திருக்கல, நீ அங்கே உட்காந்து வெயிட் பண்ணு என்று ராஜேஸ்வரன் படுத்திருந்த பெட்டுக்கு பக்கத்தில் இருந்த சேரை ஆனந்த் காட்ட சம்மதமாக தலையாட்டிய ஹரிஷ் அமைதியாக அதில் போய் அமர்ந்தான். அகிலா, நீ என் கூட கொஞ்சம் வெளியே வா
உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அகிலாவை அழைத்துக்கொண்டு ஆனந்த் அங்கிருந்து வெளியே செல்ல மனோகரும் கிஷனும் ஹரிஷை முறைத்து பார்த்தபடி தங்களுடைய கைமுஷ்டிகளை இறுக்கிக் கொண்டனர். ஆனால் ஹரிஷை பார்த்த அவர்கள் இருவரின் கண்களிலும் வெவ்வேறு உணர்வுகள் தெரிந்தது. கிஷனின் கண்களில் குரோதம் தெரிய, மனோகரின் கண்களில் ஹரிஷின் மீதான வெறுப்பு தெரிந்தது. இப்ப எதுக்காக என்னை தனியாக கூட்டிட்டு வந்தீங்க? ரூமை விட்டு வெளியே வந்து நடந்து கொண்டே அகிலா கேட்க, அந்த வராண்டாவின் மூலைக்கு சென்ற ஆனந்த் திரும்பி அவளை ஆழமாக பார்த்தார். ஹே, எதுக்காக நீங்க என்ன அப்படி பார்க்குறீங்க? அகிலா தடுமாற்றத்துடன் கேட்க, இப்பதான் எனக்கு சில விஷயங்கள் கன்ஃபார்மாக தெரியுது என்றார் ஆனந்த். அவர் எதை பற்றி பேசுகிறார் என்பது புரியாமல் பார்த்த அகிலாவின் கண்களில் ஒரு இனம் புரியாத அச்சம் தெரிந்தது. அகிலாவின் கண்களில் தெரிந்த பீதியை கவனித்தார். என்ன உளறிட்டு இருக்கீங்க? எதுக்காக அந்த ஹரிஷ் இங்கே வரவழைச்சிங்கன்னு கேட்டால் நீங்கள் ஏதேதோ உளறிட்டு இருக்கீங்க. சொன்னவளின் குரலில் ஒரு தடுமாற்றம் வெளிப்படையாக தெரிந்தது. இத்தனை வருஷமாக அவருக்கான எல்லாத்தையும் நீதானே நேரடியாக கவனிச்சுக்கிட்ட? சந்தேகத்துடன் கேட்ட ஆனந்தை கோபமாக முறைத்த அகிலா, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிகிட்டு இருக்கீங்களா என்று ஆத்திரத்துடன் கேட்டாள். எனக்கு முதல்ல வெறும் டவுட்டு தான் இருந்துச்சு. ஆனால் ஹரிஷ் ரூமுக்குள்ளே வந்த உடனேயே நீ நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்ததும் அந்த டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனந்த் கூற அகிலா எதுவும் பேசாமல் உதட்டை கடித்தபடி நின்றாள். நீ ஏன் இப்படி பண்ண அகிலா? இத்தனை வருஷத்தில் இந்த ஃபேமிலி உனக்கு எந்த விஷயத்துலையாவது குறை வச்சதா? அப்புறம் எப்படி இதயமே இல்லாமல் இப்படி ஒரு வேலையை செய்ய மனசு வந்துச்சு? ஆனந்த் அடிக்குரலில் சீர என்று பதிலுக்கு சிரித்த அகிலா, நீங்கள் என்ன யோசனையில் என்கிட்ட இப்படிலாம் பேசுகிறீங்க? சரி, நான் உண்மையை சொல்கிறேன். இதுக்கு மேலே நான் எதுக்கு மறைக்கணும் என்ற அகிலாவின் முகத்தில் ஒரு அலட்சியமான பாவனை வந்திருந்தது. ஆனந்தை நிமிர்ந்து பார்த்தவள், நீங்கள் எதுக்குமே உதவாத ஒரு தோத்துப்போன மனுஷன்னு உங்களுக்கு தோணலையா ஆனந்த்? ஹரீஷை விட நீங்கள் வயசில் மூத்தவர். ஆனால் இந்த வயசில் அவனால் செய்ய முடிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியுமா? ஹரீஷை மட்டும் இந்த குடும்பத்தை விட்டு வெளியேற்றுறதுக்கு நான் பிளான் போட்டு தரலனா இப்படி உங்கள் அப்பாவுக்கு அடுத்த இடத்துல நின்று உங்களால் எல்லா பொறுப்புகளையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனந்த்? ஹரீஷ் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது எல்லாமே உங்களோட சொந்த பிளானுன்னா அது எல்லாமே நமக்கு கல்யாணமான நாள்லேருந்து நான் உங்கள் மனசில் ஏற்றின விஷத்தோட பலன். ஆனால் எல்லாமே கூடி வந்த நேரத்தில் அந்த ஹரீஷ் திடீர்னு பணக்காரனாயிட்டான். நாம் அவங்கிட்ட உதவி வாங்கியிருக்கோன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொன்னீங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டப்போ அப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? கேட்ட அகிலாவின் கண்களில் ஒரு நச்சு பாம்பின் விஷத்தன்மை வெளிப்படையாக தெரிந்தது. நான் அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஹரிஷை பற்றி உங்கள் மனசுலையும் மாமா மனசுலையும் ஒரு தப்பான பிம்பத்தை உருவாக்கி இந்த குடும்பத்திலிருந்து பிரித்து வச்சா, மனோவோட கல்யாணம்னு சொல்லி அவன் குடும்பத்தோடு வந்து நிற்கிறான். நீங்களும் அவன் கூட சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. இப்போ இதான் சான்ஸ்னு திரும்பவும் அவனை தூக்கி மடியில் வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாருன்னா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.